ஹalleluya குட் மார்னிங். இன்னொரு காலை நேரத்தில் நம்முடைய தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு நம்ம எல்லாரும் இப்படி வருவது, அனுதின தியானத்தில் நீங்கள் கலந்து கொள்வது, ஆவிக்குரிய விதத்தில் நீங்க பலப்படுகிறீங்கன்னு தெரியப்படுத்துறதுனால தேவனை எவ்வளவோ நாங்க துதிக்கிறோம். வாங்க, இன்றைக்கும் நாம தேவனுடைய வசனத்துக்காக காத்திருப்போம், ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்திற்காக எதிர்பார்க்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் எங்களை தேற்றுகிறதாக இருக்கிறது. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறது. உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறது என்று உண்மையே நம்பி இருக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களுக்கு கொடுக்கும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் சொன்னீங்களா? ஆமென் சொல்லுங்க. நீங்க இன்றைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? நீங்க அனுப்புகிற வாட்ஸ்அப் மெசேஜஸ் நாங்க பார்க்கிறோம். ரொம்ப வேதனையான, ரொம்ப வருந்தக்கூடிய, ரொம்ப மிகவும் அவசரமான ஜெப குறிப்புகள் சிலதை நாங்க பார்க்கும்போது எங்க இருதயங்கள் உருகி போகுதுங்க. உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். நிச்சயமா தேவன் நமக்கு உதவி செய்வாருங்க. உங்களில் சிலர் நன்மைகளை பெற்று பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் அனுப்புறீங்க, அதற்காகவும் தேவனை துதிக்கிறோம். பாருங்க, நம்முடைய வீட்டை சுற்றி மதில் சுவர் இருந்தா நமக்கு எவ்வளவோ பாதுகாப்பு. உண்மைதானங்க. ஆனா இன்றைக்கு பாருங்க, அநேகருக்கு இப்போ பிளாட் சிஸ்டம் வந்ததுனால கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கேட் இருக்கும். அந்த கேட்டுக்குள்ள யாரு வேணாலும் அவங்க உள்ள வர முடியாது. அந்த கேட் கிட்ட இருக்கக்கூடிய வாட்ச்மேன் அல்லது அந்த செக்யூரிட்டி ஆட்கள் அல்லது அந்த ஸ்டாஃப், they will note down every name going in and coming out. அதனால அநேகர் இன்றைக்கு கேட்டட் கம்யூனிட்டிஸ்ல இருக்க ஆசைப்படுகிறாங்க. அது சிட்டில இருக்கிறவங்களுக்குங்க. ஒருவேளை நீங்க டவுன்ஸ்ல, கிராமங்கள்ல இருந்தா அல்லது நீங்க இண்டிவிஜுவல் ஹவுசஸ்ல இருந்தா உங்களுக்கு இது பொருந்தாம இருக்கலாம். ஆனா இப்ப எல்லாரும் விரும்புகிறது என்னன்னா, எங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு வேண்டும், எங்களை சுற்றி பாதுகாப்பு வேண்டும். உண்மையாங்க, பாதுகாப்பு மிகவும் அவசியம். ஒரு வீட்டுக்கு பாதுகாப்பு சுவர் இருக்கும்போது எது வேண்டாலும் அது உள்ள வர முடியாதுல்ல. யாரு வேணும்னாலும் அங்க உள்ள வர முடியாது. அல்லது ஒரு வயல்வெளியா இருக்கட்டும், அல்லது ஒரு இடத்தை வாங்கினா முதல்ல காம்பவுண்ட் சுவர்களை எழுப்பிடுறாங்க. இல்லைன்னா அதர்வைஸ் யாராவது வந்து அதை ஆக்குபை பண்ணிடுறாங்கல்ல. யோசிச்சா எத்தனையோ விஷயங்கள்ல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறோம். நம்ம இருதயத்துக்கு கூட ஒரு காவல் இருக்கணுங்க. எது வேணாலும் அது உள்ள போகக்கூடாது. உலகத்துல நம்ம வெளியே போகும்போது எல்லாம் உள்ள வந்து சேர்ந்துருது இதயத்துக்குள்ள. எங்கு போனாலும் குழப்பங்கள், பாவங்கள், கவரக்கூடியது, அசுத்தங்கள், இதே தானங்க பாக்குறோம். சோ நமக்கு தெரியாமலேயே இருதயம் கெட்டு போகுது. சாயந்தரம் ஆகிறதுக்குள்ள இருதயம் கெட்டு போகுது. சில வார்த்தைங்க கேட்கறதுக்குள்ள மனசினமோ ஆயிடுது. சில விஷயங்களை குறித்து கேள்விப்படும் போது நாம பயத்தால நிரப்பப்படுகிறோம். காவல் இருக்கணும் நம்முடைய இருதயத்துக்கு. இதயத்தை காத்துக்கொள்கிற விஷயத்துல மனுஷன் ஜாக்கிரதையா இல்லைங்க. எல்லா விஷயத்திலையும் சேஃப்டி டெபாசிட் லாக்கர்ல வைப்பாங்க, காம்பவுண்ட் வால்ஸை கட்டி கொள்ளுவாங்க. மற்ற தேசங்களை போல இப்போது நம்ம நாட்டில் கூட எலக்ட்ரிக்கல் வேலிகள் ஷாக் அடிக்கிற மாதிரி, யாராவது வந்து நம்முடைய காம்பவுண்ட் சுவரை தெரியாம தொட்டுட்டா அவங்க ஷாக் அடிச்சு விழுந்துடுற மாதிரி உள்ள வர முடியாம அவ்வளவு பாதுகாப்பு செய்கிறோம். அவ்வளவு செக்யூரிட்டி வைக்கிறாங்க. இப்போ செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் கூட வைக்கிறாங்க. எதுங்க, நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்கள் போயிடணும் அல்லது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பாதுகாப்பை இழந்துருவோமோ என்று. ஆனா இருதயம் எவ்வளவு முக்கியமானது தெரியுமாங்க? நம்முடைய ஆலோசனைகளுக்கு, நம்ம எண்ணங்களுக்கு, நம்முடைய சந்தோஷத்துக்கு, நம்முடைய ஒவ்வொரு கிரியைகளுக்கும் மூல காரணம் நம் இருதயம். இருதயத்தை காத்துக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனம் சொல்லுது, உன் இருதயத்தை காத்துக்கொள்ள என்று. இதயத்தை சுற்றி வேலி அடைக்க வேண்டும். ஏதாவது இரும்பு வேலியோ அல்லது எலக்ட்ரிக்கல் வேலி போட முடியுமா? நம் இதயத்துக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு, நமக்கு பாதுகாப்பு கொடுப்பவர் நம் ஆண்டவர் தாங்க. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குவதுமில்லை. அவர் நம்மை சுற்றி மதிலாக இருக்கிறாரு. எப்பொழுதுனா நாம ஜெபிக்கிறவங்களாக இருக்கும்போது, ஆண்டவருடைய உதவியை தேடும் போது, ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது.
34வது சங்கீதத்தை பாருங்க. 34ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவர்களை சுற்றி, எல்லாரும் சுற்றி இல்லைங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க, தேவனுக்கு பயப்படுகிறவங்க, தேவனுடைய உதவியை தேடுகிறவங்க, தேவனின் எல்லைக்குள்ள இருக்கிறவங்க, கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்களை சுற்றி சூழ 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 அவருடைய தூதன் பாளையம் இறங்கி அவர்களை விடுவிப்பார். எந்த வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமல், எந்த தீமையும் உனக்கு நடக்காதபடிக்கு பிசாசுக்கு எவ்வளவு வேணும் உன்னுடைய வாழ்க்கையில் இடமில்லாமல். யோபுவின் விஷயத்துல பாருங்க, பிசாசு தேவனிடத்துக்கு சென்று அவன் அங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறான். யோபுவின் புத்தகத்தில், யோபுவின் வீட்டை சுற்றி நீங்க வேலி அடைத்திருக்கிறீங்க என்று சாத்தான் உணர்கிறான். பாருங்க, யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? பிசாசு யோபுவையாவது அவனுடைய வீட்டாரையாவது அவனுக்கு உண்டானதையாவது தொட முடியாம இருந்தது காரணம், அவனுடைய வீட்டை சுற்றி தேவன் வேலி அடைத்திருந்தார். என்னுடைய ஊழியக்காரனாகிய யோபு உத்தமன். யோபு கர்த்தருக்கு பயப்படுகிறவன். பாருங்க, தேவனுக்கு பயப்படுகிறவன். சன்மார்கன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். நீர் அவனுடைய வீட்டை சுற்றி வேலி அடைக்கவில்லையா, அதனால்தான் உம்மை ஆராதிக்கிறான் என்று பிசாசு புகார் செய்த போது, தேவைப்பட்டா நீயே சோதித்து பாரு என்று தேவன் பிசாசுக்கு அனுமதி கொடுத்ததுனாலதான் யோபு வாழ்க்கையில சில நஷ்டங்கள் நடந்ததே தவிர தேவனின் பாதுகாப்பு எடுத்து போடலங்க. அவர் சோதனையோட கூட தப்பிக்கிற வழியையும் காட்டுகிறவர். நாம தாங்கிற அளவை தாண்டி அவர் எப்பவுமே சோதிக்கிற தேவன் இல்லைங்க. அநேக முறை நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய அந்த பாதுகாப்பை நம்ம இழக்கும் போது, எங்க நம்ம தேவனை துக்கப்படுத்தணும், எங்க நம்ம சாத்தானுக்கு இடம் கொடுத்தோம், எதனால இப்படி ஆச்சு, தேவனுடைய எல்லையிலிருந்து நம்ம தூரமா போயிட்டோமா, பிசாசுக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுத்தோமான்னு சிந்தித்து பார்க்கணுங்க. நம்மை சுற்றி தேவனுடைய பாதுகாப்பு, அவர் வேலி இருக்கும்போது எதுவும் நடக்காது. நமக்கும் நம்முடைய வீட்டாருக்காவது நமக்கு உண்டானதற்காவது, அந்த வார்த்தை கூட இருக்கு பாருங்க, அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? அவனுக்கும் அவனுடைய வீட்டாருக்கும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சூழ வேலி அடைத்திருக்கிறார். வேலி இருக்கிறதுனால பிசாசு தேவனுடைய அனுமதி இல்லாம, தேவனுடைய சித்தம் இல்லாம, தேவன் ஒரு அளவின்படியா தேவன் நம்மை சோதிக்கும் போது, நம்மை பரிசோதிக்கும் போது நம்மை சுத்திகரிக்க தான் தவிர சாம்பலாக்க இல்லைங்க. தட்டானுடைய நெருப்பு போன்றதுங்க தேவனின் வார்த்தை. தட்டான் தங்கத்தை உருக்கும் போது பக்கத்திலே உட்கார்ந்திருப்பாரு. அது எவ்வளவு உருகணுமோ அவ்வளவுதான் உருக வைப்பாரு. அதிகமா நெருப்பு வைத்தா அந்த தங்கம் கூட சேதமடைஞ்சிரும். அதே போலதான் தேவன் நம்முடைய எல்லைக்குள் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு நம்மை சுற்றி வேலி அடைத்து, சோதனைகள் வரும்போது, வேதனைகள் வரும்போது பாருங்க, வேலி நமக்கு புரொடெக்ஷன், நமக்கு பாதுகாப்பு. வேலி அடைத்திருக்கிற வீட்டுக்கு அல்லது ஒரு கார்டனுக்கு ஒரு கேட் இருக்கும், ஒரு வாயில் இருக்கும். அந்த வாசல் இல்லாம வேலி அடைத்தா ரொம்ப கஷ்டம். உள்ள இருக்கவங்க வெளியே போக முடியாது, வெளியே இருக்கவங்க உள்ள வர முடியாது. வேலி எவ்வளவு முக்கியமோ அந்த வாசல், கேட் அவ்வளவு அவசியம். அந்த கேட்டு கண்ட்ரோல்ல இருப்பது இன்னும் முக்கியங்க. பாத்தீங்களா? அதுக்குதான் நம்ம கேட்டு கிட்ட காவல் வைப்போம், கேட்டை பத்திரப்படுத்துவோம். உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பு மதிலா இருப்பது மட்டுமல்ல, ஆண்டவர் சொன்னார் யோவானின் சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரம், நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாக சொல்லுகிறேன். யோவான் 10:7,
ஆடுகளுக்கு வாசல் நானே, எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமா இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஹல்லேலூயா. தேவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறவங்க, ஆண்டவருடைய வழிகளுக்குள்ள வந்தவங்க, ஆண்டவரை நம்முடைய இருதயத்துக்குள் ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய மகிமை நம்மை சுற்றி காவல் இருப்பது மட்டுமல்ல, நமக்கு ரட்சிப்பை உண்டாக்குகிறார், நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். அவர் மூலமாக நம்ம வெளியே வருவதற்கும் உள்ளே போவதற்கும் மேய்ச்சலை பெறுவதற்கும் அவர் உதவி செய்வது மட்டுமல்ல. பாருங்க, சிறைச்சாலையில வேலிகள் இருக்கும், மதில் இருக்கும், கேட் இருக்கும். எதுக்கு? அது அவங்கள சிறை பிடிச்சு வைக்க. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க சுதந்திரமா இருக்கிறாங்க. தேவன் என்றால் ஏதோ நம்ம எதுவுமே செய்ய முடியாம நம்மை கட்டி போடுகிறாரு, அவருக்குள்ள சந்தோஷம் இருக்காது, சுதந்திரம் இருக்காது என்று நினைக்கிறீங்களா? இல்லங்க. ஆண்டவருக்குள் இருக்கிறவனுக்கு சுதந்திரம் இருக்கிறது, ஃப்ரீடம் இருக்குங்க. தேவன் கொடுக்கக்கூடிய மேன்மை, நமக்கு கொடுத்த ஃப்ரீடம், தேவன் நம்மை அவருடைய சாயல், அவர் ரூபத்துல செய்து கொண்டார். அதுக்குதான் இன்றைக்கு அவர் நம்ம அனுமதியும் கேட்கிறார் ஒவ்வொன்றிற்குமே. இதோ நான் வாசற்கதவிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால் உள்ளே வருவேன் என்றார். ஆண்டவர் என்னும் பாதுகாப்பு நமக்கு இருந்தா, ஆண்டவர் என்னும் வாசல் வழியா நம்ம வெளியே போகும்போது, உள்ள வரும்போது, ஆண்டவருடைய அனுமதியோடு, அவருடைய பாதுகாப்போடு, அவருடைய உதவியோடு நாம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வேலைகளை செய்யும்போது அவருடைய பாதுகாப்புல இருப்போம். எந்த ஆபத்தும் நமக்கு வராம அவர் நம்மை பாதுகாப்பார். துஷ்டனின் தந்திரங்கள்ல இருந்து நம்மை தப்புவிப்பார். தீங்கில விழாம நம்மை காப்பாற்றுவார். அனாவசியமான விபத்துகள், உடல்நல குறைவுகள், பிரச்சனைகள்ல சிக்கிக் கொள்ளாம உனக்கு துணையாயிருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார். உங்களுக்கு அவர் பாதுகாப்பு இருக்கா? மதில் சுவர் இல்லாத பட்டணம் எப்படி இருக்குமோ, தன்னுடைய இருதயத்தை கட்டுக்குள்ள வைக்காதவன் அப்படிதான் என்று சொல்லப்பட்டது போல, ஆண்டவரின் ஆளுகைக்குள்ள நம்ம இதயம் இல்லைன்னா தரிசனத்தை போல இருக்கோங்க. ஆண்டவர் நமக்கு வழிகாட்டியாக இல்லாவிட்டா, ஆண்டவர் மூலமா உள்ள போய் வெளியே வருவது போல, நம்ம ஆண்டவர் அனுமதி, அவர் பாதுகாப்பு, அவருடைய சமூகம் இல்லாதவங்களா இருந்தா நாளுக்கு நாள் கண்டம் என்று சொல்லுவாங்க பாருங்க, அது போல பிரச்சனைகளுக்குள்ள சிக்கிக் கொள்ளுவோம். அநேகர் வெளியே போனவங்க உள்ள வராம இருக்கிறத பாக்குறோம்ல. உள்ள இருக்கிறவங்க உள்ளேயே அவங்க வாழ்க்கை அங்கேயே முடிஞ்சு போகிறத பாக்குறோம்ல. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவரை உடையவர்களுக்கு அவர் ஜீவனை கொடுக்கிறாரு, சுதந்திரத்தை கொடுக்கிறாரு, பாதுகாப்பு கொடுக்கிறாரு, வேலையை கொடுக்கிறாரு, துணையா இருப்பேன் என்கிறாரு. ஆண்டவரே, இந்த நாளெல்லாம் உங்க பாதுகாப்பு எனக்கு கொடுப்பீங்களா? நான் போகிற ஒவ்வொரு இடமும் உம்முடைய சமூகத்தை சுமந்து செல்லும்படியா, நான் என் வாசலை தாண்டும் போது உங்க சித்தத்தை அறியவும், உங்க துணையை கொண்டிருக்கவும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாக என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு கேட்போமா? ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, உண்மைதான் ஆண்டவரே, இந்த காலத்துல எந்த ஒரு வேலி இல்லாதவர்களாய், பாதுகாப்பற்றவர்களாய், வரம்பு எல்லை அற்றவங்களா இருக்கிறத பார்க்கிறோமப்பா. எந்த நேரம்னா அந்த நேரம் எங்கன்னா அங்க போயிட்டு வருகிறவர்களாகவே இருக்கிறோம். எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத வீடுகளில், பட்டணங்களில் நாங்க பயணம் செய்கிறோம், வீதிகளில் சென்று கொண்டு இருக்கிறோம். எத்தனை விதமான ஆபத்துகள், விபத்துகள், சோதனைகள் எங்களை சூழ்ந்து கொள்கிறது என்று உணராமல் நாங்க எதிர்பார்த்திராத நஷ்டங்களுக்கு, கஷ்டங்களுக்கும் ஆளாகிறோம் அப்பா. உங்க பாதுகாப்பு எங்களுக்கு வேண்டுமப்பா. நல்ல மேய்ப்பரே, எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. உம்முடைய சித்தத்திலே, உம்முடைய வாசலிலே, உம்முடைய வசனத்திற்கேற்றபடி நாங்கள் வாழ, நாங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் உம்முடைய அங்கீகாரத்தோடு செய்து உம்மால் ஆசீர்வதிக்கப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க எங்கிருந்து பாக்குறீங்க? உங்க ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா நீங்க எங்களுக்கு 8939801234 என்னும் கீழ்காணும் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க.
நீங்க அனுப்புகிற வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாம் நாங்க பார்க்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க, நிச்சயமா தேவன் பதில் கொடுப்பாரு. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா உங்க நண்பர்கள், உறவினர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிற அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்